என்னங்க காஃபி? என்னங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே தானே? சண்டேவா? சரியா போச்சு. செத்த இவளுக்கு தேவையில்லாம ஞாபகப்படுத்திட்டேன். ஏய், என்னடி இது? உன் ஆட்டத்துக்கு முடிவே இல்லையா? நீங்க தானே பட்டு புடவை வாங்கி தரேன்னு சொன்னீங்க. நீ கேட்டது காஞ்சிபுரம் பட்டு புடவை. அதோட விலை 5 புடவைக்கு டபுள். என் பாக்கெட்டை பார்த்து பேசுமா தாயே. அதெல்லாம் முடியாது. புடவை வாங்கி கொடுத்தா தான் முந்தானே போடுவேன், இல்லைனா இப்படியே தான் இருப்பேன். இந்த மாதிரி பண்ணி என் மானத்தை வாங்காதடி. நோ நோ நோ. அப்படியா? நானும் பாக்குறேன் நீ எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருக்க போறேன்னு. இரு, எவ்வளவு நேரம் தான் இருப்பேன்னு பாக்குறேன். அம்மா 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 நல்லா மாட்டிக்கிட்ட. இப்பதான் வரணுமா? என்ன? அம்மா என்ன இவன் இப்படி பாக்குறா? சாதாரணமா பார்த்தாலே தாங்க மாட்டா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? எல்லாம் உங்களால. என்ன நீங்க என்னம்மா இப்படி இருக்கீங்க? என்னாச்சு? நான் ஏதாவது பண்ணட்டுமா? நீ என்னத்த பண்றது? இப்போ கிச்சன் வேலையை பாரு. சரிங்கம்மா. என்ன இப்ப அடங்குனியா? எவ்வளவு நேரம் இருக்கிறியா? இரு. நீங்க எவ்வளவு சிரிச்சாலும் சரி, எனக்கு புடவை வாங்கி தர வரைக்கும் நான் போக மாட்டேன். அதெல்லாம் அப்புறம் தாண்டி. முதல்ல நீ உன்னை காப்பாத்திக்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். என்ன ஏண்டி பாக்குற? அங்க பாரு. என்ன நீ இப்படி எல்லாம் பாக்குற? ஒன்னும் இல்லம்மா, வீட்டை பெருக்கிறேன்ல, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சரியான திருட்டு மொழி. முதல்ல உன் வேலையை பாரு, சும்மா நடிக்காத. எல்லாம் என் தலை எழுத்து, எல்லாம் இவரால தான். வேணும், உனக்கு நல்லா வேணும். பெருக்கினது போதும், போய் டீ கொண்டு வா போ. சரிங்கம்மா. ஐயா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாமா. இன்னைக்கு நீ உங்க அம்மாவை மட்டும் நல்லா பாத்துக்க. சரிங்க ஐயா. சூப்பர் சான்ஸ். இன்னும் நீ எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருக்க போற? அங்க பாரு. வந்துட்டான் பாரு, சரியான டைமிங்ல. போங்க மேடம். நீ அந்த பால்காரனை எப்படி ஹேண்டில் பண்ண போறன்னு நானும் பாக்குறேன். அவனும் பாப்பான், நாங்களும் சந்தோஷப்படுவோம். உங்களை ஒருத்தி எதுவுமே கண்டுக்க மாட்டா. இவகிட்ட சொல்றதை விட நானே வாங்கிக்கிறது பெட்டர். உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுறேன். ஓ. ஐயோ, ஐயோ, என்னம்மா இருக்காங்க? ஆஹா. ஏய், என்னத்த பாக்குற? கிண்ணம் இங்க இருக்கு.
பொண்டாட்டி மேல கொஞ்சம் கூட பாசம் இல்ல. இவன் ஒருத்தன் இவ்ளோ ஜொல்லு வழிறான். ஏய் சீக்கிரமா ஊத்துடா. ம் ஊத்துறேன். உன் அழகு எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே. இந்த சண்டை என்ன பழி வாங்கறதுக்காகவே வந்திருக்கு போல. சண்டே நல்லா இருக்கா உங்களுக்கு? உங்களை இருங்க வர. ம் ஐயோ ம் என்னம்மா இருக்கா? ஏய் வழிஞ்சது போறோம், நிறுத்து. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உனக்கு கல்யாணம் ஆச்சுல்ல? அழகா இருக்கீங்கல்ல, அதான் பார்க்குறேன். இருங்க ஊத்துறேன். ம் எல்லாம் என் தலை எழுத்து. எல்லாம் இவரால தான். ச்சே. பால் நல்லா இருக்குல்ல மேடம்? வெள்ளையா இருக்குல்ல? ஊத்துறேன் மேடம். இன்னும் நிறைய பால் இருக்கு. உங்களுக்கு கொண்டு வந்த பால் இன்னும் நிறைய இருக்கு. இருங்க ஸ்லோவா ஊத்துறேன். ஒழுகாம ஊத்துறேன். சரியா நில்லுங்க மேடம். ஏய் இன்னும் எவ்வளவு நேரம் ஊத்திட்டு இருப்ப? இருங்க மேடம். அவன் ஊத்துறேன். சாயந்தரம் வரைக்கும் ஊத்துறேன். ஊத்திக்கிட்டே தான் இருப்பான். புரியுதா? நீ பந்தயத்தை விட்டுட்டு முந்தானைய மூடிக்க, இல்லைன்னா இப்படிதான் நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தன்னா அப்புறம் அவ்வளவுதான் நீ. கேட்டியா அவர் எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு? ஏய் பாலை கீழே ஊத்திட்டு இருக்க, ஒழுங்கா ஊத்து. ஆமா ஊத்திட்டேன், நினைஞ்சிருச்சு மேடம். நான் பார்க்கல, இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஊத்திட்டே இருக்கேன். சரிங்க மேடம். பாய் மேடம். சி என்ன வாழ்க்கை, சிச்சி தலையெடுத்து. பாய் மேடம். பேண்ட் நினைச்சிருச்சு. ஏய் நீ என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா தோல்ல ஏதோ தூசி இருந்தது, அதான் தொடச்சேன். என்ன ஓதட்டாலையா? அது இல்லம்மா, அன்னைக்கு உங்களை பெட்ரூம்ல பார்த்தேன்ல, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. ஐயா கூட தூங்குறாரு இல்ல? ப்ளீஸ் மேடம், இந்த மாசம் எனக்கு salary கூட வேண்டாம். என்னடி நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? போ வெளியே போ, இனிமே நீ வேலைக்கே வராத போ. சரிங்கம்மா, முதல்ல வேலையை பாருங்க. என்னத்த பாக்குறது? ஏய் என்னடி, என்னது இது? என்னடி உனக்கு என்ன பைத்தியமா? மேடம் என்ன இப்படி கண்டாவே நடந்துக்கிற? மேடம் 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 ஐயோ, என்னங்க இங்க வாங்க. மேடம் 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 கிட்ட ஓனந்தா ஓன் நம்பர் இருக்கு. மேடம் இல்லங்க மேடம், மேடம் ஓட்டக்கூடாது. மேடம் பாத்தீங்களா நண்பர்களே, திடமா இருங்க. ஆனா இந்த அளவுக்கு வேண்டாம். பாத்தீங்கல்ல என்ன நடந்ததுன்னு? இன்னும் டபுள் ஆகும் இதுக்கு மேல போனா.